எங்கடா கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து டூர் கிளம்பிட்டோம். எங்கே ஆமாம், எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வெளியே கோயிலுக்கு போக போகிறோம். அதான் அதோட விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம யார் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்ணி வீட்டில் இருக்கோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போக போகிறோம். மற்ற எத்தனை கோயிலுமா? 5 கோயில். 5 கோயில் போக போகிறோம். திருச்சியில் இருக்கிற கோயிலுக்கு. நேரம் சரியாக 11 மணி. இந்த பிள்ளைகளோட அலப்பறை தாங்க முடியலைங்க. இதெல்லாம் தூங்கி எந்திரிச்சிருச்சுங்க. எங்களுக்கு இப்போ தான் தூக்கம் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது 2 தூங்காது. பூர்ணி வீட்டுக்காரு மாலை போட்டிருக்காங்க. அண்ணாவும் தம்பியும் வந்து மாலை போட்டிருக்காங்க. நம்ம சார் தூக்கம் வருதா என்ன அப்படின்னு சொல்லி படுத்து பார்க்கலான்னு படுத்துருக்காப்புல. தூக்கு வேற என்னன்னு தெரியல. இங்கே ஒரு குட்டிமா வந்து ஆடிட்டுருக்காங்க. அரிசி வந்து ஊற வச்சாச்சு. புளியை ஊற வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி சாப்பாடு கிளறி எடுத்துகிட்டு போகிறக்கு. அந்த சைடு வந்து டீ போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நேரம் சரியாக 11:30 ஆக போயிடுது. அதனால் டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு குட் மார்னிங் சொல்லலாம். இட்லிக்கு வந்து சாம்பார். இது என்ன சாம்பார்? என்ன சாம்பார்டி? என்னமோ சாம்பார், தேங்காய் சாம்பார் வச்சாங்க. சாப்பாடு புளி ஊற வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் இதை தான் செஞ்சாங்க. சும்மா தான் இருக்கேன், லைவ் பார்த்துட்ருந்தேன். இப்போ தான் லைவ் முடித்தேன். ஒரு பொடுசு குளிச்சிருக்குது. இப்போ தான் ஒருத்தி ஒலிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தா. இதுக்கு 2 படுத்துருக்குது. பாப்பாவும் மாமாவும் அப்படியே டிவி பார்த்துட்டு படுத்துட்டாங்க. நான் குளிக்கணும், அவள் குளிக்கணும். பூர்ணி சாப்பாடு வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா தயிர், நல்லா 1/2 லிட்டர் தயிர் அவர் எடுத்து வச்சுருந்தா. அப்படியே தயிர் ஊற்றிடி அப்படின்னு சொன்னால் தயிரை நான் ஊற்றிட்டு பரட்டிகிட்டு இருந்தேன். பால் வந்து பரட்டினதுக்கப்புறம் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தாளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தாளித்து வச்சுருந்தா. கடுகு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு தாளித்து வச்சுருந்தா. நான் வந்து அது பண்ணிட்டேன். புளி சாப்பாடு ரெடி. இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து என்ன இருக்குன்னா, அடியில் வந்து தயிர் சாப்பாடு, மேலே வந்து குருமா. என்ன ஒரு ஆளுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. இவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டான். நம்ம குட்டிமா வந்து வீட்லேயே குளிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ட்ரெஸ் வந்து மாற்றணும். அவள் வந்து ரொம்ப அப்படியே வச்சுருப்பா இல்லையா நம்ம பாப்பா. அதனால் பார்த்திங்கன்னா கிளம்புறக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மாற்றி விட்டோம்னா போதும். இல்லாட்டினா அவங்க அப்படியே அழகாக வச்சுருப்பாங்க ட்ரெஸ். ஏந்தங்க பார்த்துக்கா என்ன பார்த்துட்டா. என்ன பண்றீங்க? என்ன முடிஞ்ச இல்லையா? பட்டி பாக்குறீங்களா? பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்கு பிரியா. பவுடரே இல்லைங்க வீட்ல. சேவத்துல சுண்ணாம்பு கொஞ்சம் சுரண்டிக்க. மணி 2:15 ஆச்சு. 5 மணிக்கு தான் போக மாட்டிருக்குது. கிளம்பிட்டீங்க. என்ன கொஞ்சம் பட்டி பார்க்கணுமா? ஐயோப்பா. கிளம்பிட்டே இருக்கோம். 2 மணிக்கு போகணும்னு சொன்ன மணி. ஆனால் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. குளிச்சு கிளம்பியாச்சு.
பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு. இட்லி, புளி சாப்பாடு, அது போக தயிர் சாப்பாடு, வாட்டர் பாட்டில், தண்ணி கேன் எல்லாம் எடுத்தாச்சு. எங்கே இருக்குது? இந்த செம்பு வச்சாதான் நம்மளை மதிப்பாங்க. கிளம்பிக்கிட்டே இருக்கோங்க. இன்னும் கிளம்பின வாடு இல்லை. இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. பேசிக்கிட்டே தான் இருக்கும். போன பாடில்லை. போ. ஏம்மா தங்கமே, டைம் ஆச்சுமா. வந்து கழிக்கல 2 பாத்திரம் தான். வா போவோம். இங்கே பாரு. வா. இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு யாராவது அழைக்கலுவாங்களா சொல்லு. இதுவா பூர்ணிங்கிற மாதிரி இருக்காளே, எனக்கு அதுதாங்க டவுட்டா இருக்கு. அந்த அழகான வேலைக்காரி வேணும்னாராமா, அதான் அழகா. வருஷங்கள் எவ்வளோதான் ஓடினாலும் சரி, எவ்வளோதான் மாறினாலும் சரி, நம்மளுக்கு மட்டும் இந்த கிச்சன்ல இருந்து எந்த ஒரு இடுகாலமும் வராது. நம்ம 2 பேர்த்தோட விலையில் சத்தம் பத்தியா? சொல்லு நீ என்னமோ மக்களுக்கு சொல்ல வர தேசம். என்ன வேணும்? தோசை வேணும். டைம் என்ன? 2:30. 2:30 தோசைன்னு கேட்குறிய தம்பி. தங்க முட்டை என் மயிலு குஞ்சு. சொல்லு. கிளம்பிட்டோம். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து வீடாக்கியாச்சு. துணிமணி, அது போக பார்த்தீங்கன்னா சாப்பாடு, இந்த பெட்ஷீட்டு இவர் தான் போட்டாரு. நான் போடல. எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. குத்துவோமாங்க. பாப்பா இங்கே பாரு. ஹாய். என் புருஷன் வீடியோல தான் அழகுடா. வீடியோல தான் என் புருஷன் சரியான அழகா இருக்கு. ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. எதுக்குமே ரியாக்ட் பண்ணது இல்ல. எதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவீங்க? பாப்பா தலகாணி எல்லாம் எடுத்தாச்சு. அதான் கிளம்பியாச்சு. பின்னாடி ஐடியா சூப்பர். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்வெளியில் இருக்கிற பாதகருப்பையன் கோயில். நம்ம எங்கே கிளம்புறதா இருந்தாலும் சரிங்க, இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே சரி, நம்ம மாலை போட்டு பாத யாத்திரை போனாலும் சரி, எங்கேயாவது வெளியூர் பயணம் பண்ணாலும் சரி, இங்கே வந்து சாமிக்கிட்ட சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வந்து எல்லசாமி இவங்க சாமிக்கிட்ட சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து கிளம்புவாங்க. நம்மளுமே இங்கேருந்து அந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்காக வந்திருக்கோம். பக்கத்துலேயே பாத யாத்திரை பக்தர்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கரூர் மார்க்கெட்டு வந்துட்டோம். கரூர் சந்தையா? கரூர் வந்தாச்சு. மணி என்ன ஆகுது? 5:10. என்ன 2 மணி நேரம் கரெக்டா? ஏன்னா தூங்குறியா? இவ்வளோ நேரம் நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. டீ சாப்பிட்றோன்னு சொன்னதான் கோடு. அட்டென்ஷனில் எந்திரிச்சு உட்காந்துருக்கு. விளாட்டுருக்குது. எந்திரி. வாங்க டீ சாப்பிட போகலாம். மேக்கப் போட்டு என்னங்க பெரிய சொன்ன தலைக்கடையெல்லாம் களைஞ்சி வச்சு தூங்கிட்டேங்க நான். டீன்னு சொன்னோன்னே எந்திரிச்சிட்டேன். டீனா நம்ம சும்மா இருப்போமா? அது சுட உளுந்த விட டீ செம்மையாக இருந்தது. குளிருக்கும் அதுக்கும் ஜம்முன்னு இருந்துச்சு. நல்லா வெடிஞ்சிருச்சு. நம்ம கோயில்கிட்ட பக்கத்தில் வந்துட்டோம். வீட்டில்
வீட்ல இருந்து குளிச்சதோட சரி கார்ல ஏறணும்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு படுக்கையை போட்டாச்சு. இந்த 2 மணி நேரம் ஆகுமா? தலகாணி பாய் வச்சுட்டு தண்ணி இந்த ஜால் ஒரு பக்கம் தொங்குது. முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. திருச்சி வந்துட்டோம். ஆனால் காவிரி ஆற்றுல பாருங்க தண்ணியவே காணா. ஊரெல்லாம் மழை வந்துச்சுன்னாங்க, காவிரி ஆற்றுல மட்டும் தண்ணியவே காணாங்க. பாருங்களேன், ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தேங்கி இருக்குது. ஊரில் தண்ணி விட மாட்டேங்குமா? காவிரி ஆற்று தண்ணி கர்நாடகாவிலேருந்து தான் வரணும். வேறு காலையில் பாருங்கள் அந்த பைபாஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே க்ரீன் கலரில் ஜம்முன்னு இருக்கு ஹைவே. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. மரம் இருந்தால் பார்க்குறக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. மரத்தெல்லாம் வெட்டுனாத்த பார்க்கவே முடியாது. சூப்பராக இருப்பார். நிலா சூரியன் வேறு அப்படியே மெதுவாக வர்றாரு. சூரியன் காவிரியார். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்ரீரங்கம் அங்கே என்ன கோயில் நான் சாமி பேர்? ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்காக போயிட்டுருக்குறோம். ஆல்ரெடி பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். வாங்க பார்க்கலாம். கோயில் வந்துட்டோம். பாருங்க, எல்லாம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணலாம். அங்கே கோபுரம் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைமுங்க. எவ்வளோ பெரிய கோபுரம், சூப்பராக இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது கோபுரம். எவ்வளோ பெரிய கோபுரம், பக்கத்தில் வர வர பெருசாக இருக்குது. கோயில் வந்துருச்சு. எந்திரி. ஒரு யூடியூபர் இப்படி தூங்கிட்டு இருந்தேன்னா எப்படி உன் செலிப்ரிட்டி உன்னோட சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ எடுத்து போடுறது இல்லையா? நான் எடுக்கிறது எனக்கு தெரியாது. எதிரி மேலே முதல்ல கோயிலே வந்துருச்சு. எதிரி மேலே என்ன தூக்கம், அவ்வளோ ஒரு தூக்கம். நம்ம கோயிலுக்கே வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறேங்க. பாருங்க, இது பின்வாசல் நினைக்கிறேன். இதை விட பெருசு. நீ ஃப்ரண்ட் கோபுரம் பார்க்கல? ஐயோ சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பேசலுங்க பின்பக்கம் மறந்து வரும்போதாட்டு இருக்குது. எப்படின்னு நமக்கு சரியாக தெரியல. பட் இந்த பக்கம் தான் கார் போகணும்ட்டாங்க. ஒரு வழியாக கார் பார்க்கிங் பண்ணியாச்சுங்க. என்னதான் பார்க் பண்ணுவாம எல்லா காரும் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம இறங்கி நடந்து போகலாம். இது சாமிக்கு வைக்கிறது. எங்க பூர்ணிகானா? பார்த்து விடாமா? பூர்ணி லைட்டாக வதீங்க. சாமி பார்த்தாச்சுங்க. உள்ளே சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். வெளியே போய் கோபுரம்லாம் காட்டலாம். ஆமாம். கோயில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தூணெல்லாம் நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. ஒவ்வொரு பில்லரும் பார்த்தா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு.
எத்தனை வருஷம் கழிச்சு பூவச்சு வச்சு விட்ருவார் வருஷம் நாங்கள் தள்ளிக்காட்டில் வச்சு விட்றது தான் ரோட்லலாம் வச்சு விட மாட்டார். முதல் தடவையாக மாமா கடையிலேயே நின்று எனக்கு தலையில் பூ வச்சு விட்டார். ஒரே ஜாலி குஷியாக இருந்துச்சுங்கோ. நம்ம வந்து ஸ்ரீ ரங்கராத பெருமாள் வந்து சாமி கும்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம காலையில் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 இருக்குமா 3 மணிக்கு நம்ம கிளம்புனோம். இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து எந்த கோயில் இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அனுப்பி அதை ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். எல்லாம் சாப்பிடலாம்னு வந்துட்டு பாருங்கள். ஒரு ஆள் தலை சீவிட்டு இருக்குது, ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது. ஆற்றுக்கு போகலான்னு நினச்சோம், சாப்பிட்றதுக்கு காவிரி ஆற்றுக்கு போகலான்னு நினச்சோம். தண்ணி ரொம்ப உள்ளே இருக்குதுங்களா, சரி அதனால் போகலை. அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு வாங்காமல் விட்டோம். இன்னப்போ அதை வாங்கிட்டு வரணும், ரொம்ப தூரம் போகணும். அதனால சரி வழியில் போய் வாங்கிட்டு அப்படி போய் சாப்பிட்லான்னு விட்டோம்.